எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு 1 கப் அளவு பொட்டுக்கடலை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் மாறாத மாதிரி பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, கலர் எதுவும் மாற தேவையில்லைங்க. ஸோ லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சு 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வந்து துருவன வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இதில் சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கல அப்படின்னா தாராளமாக குக்கிங் ஆயில் கூட உள்ளே சேர்த்துக்கலாம். வாசனை எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அந்த ஆயில் கூட கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா ரெண்டுமே பாதி அளவுக்கு எடுத்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகுது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி சர்க்கரை பாகு ரெடி பண்ணியிருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரே அடியே உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்குங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. 2 பொருள் வச்சு ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லாமே உள்ளே சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இனி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா வாசனை இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து சர்க்கரை பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். பட் குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுக்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி துருவன வெல்லத்தையே நீங்கள் உள்ளே சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக தண்ணி பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஒரு 2 செகண்ட் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா பேனில் லைட்டாக ஒட்டாமல் இருக்குது இல்லைங்களா. இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சிடலாங்க. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் குளிக்கரண்டி நெய்யோ ஆயிலோ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த ஷேப்பில் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர்